ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட உங்களுக்கு இதுலலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லைல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாமல் கிடையாது, எல்லாமே புரியுது தான். ஆனால் அதுக்கு எடுத்தது நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எதையுமே சொல்லிக்கிறோம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நான் எந்த விதத்துக்குமே யாருக்காகவும் பேசக்கூடிய நிலமையில நான் இல்லை. ஒருத்தர் நம்ம வீணாக பேசுகிறதோட நம்மளால் எந்த விதத்துலேயுமே யாருக்காகவும் நம்ம சொல்லிக்கணுங்கிறதுல நம்ம கொஞ்சம் தீர்மானமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னோடனே, அம்மா அது உண்மைதான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இப்பப்போ இந்தந்த விஷயத்தில் நம்மளால் கரெக்டான வேல நம்ம ஒரு சில விஷயங்கள் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வேறு சில விஷயங்களை நம்ம கொண்டுட்டு போகிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே நமக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. வேறு வேறு விதத்தில் வேறு ஒரு விஷயங்களை நம்மளால் ஒரு அனுசரித்து போகிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானுமே விட்டு கொடுத்து போகிறேன், பண்ணுறேன், செய்கிறேன். ஏன்னா நம்மளால் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான இதுங்கிறது கிடையாதப்போ அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம், பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயமோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான வாழ்க்கை இதை பார்த்துக்குவோம். இவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு நீட்டெலாம் நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாதா? ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான இதை அவங்கவுங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறப்போ நம்மளும் நம்ம விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதானே தவிர நம்ம அதுக்கு மேலே நம்ம பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோன்னு, ஆமாம் அதுதான் உண்மையும் கூட. நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சரியாக நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் நம்மளுக்கான இதாக ஒரு இதாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லாதப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு. நம்மளால் எந்த அளவுக்கு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருமே நான் சொல்கிறதுக்கான விஷயத்த நான் எப்போதுமே காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் அவங்கவுங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த சப்போர்ட்டிவ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில பேர் நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரையும் தப்பு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு அவங்கவுங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்களையெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. இதுக்கு அடுத்தது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த அவங்கக்கிட்ட நம்ம பேசிடுறோம். ஆனால் அவங்க இதனால் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோடனே, அதையெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க. அவங்க இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டோ இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்ல நம்ம அவங்களுக்காக பேசுகிறதுலேயே தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லை. வேறு ஒரு விஷயத்தில் அவங்க பேசிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் புரியுதுப்பா, புரியாமல் இல்லை அப்படின்னோடனே, அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம யாரையும்